வணக்கம். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் நோய் நொடியின்றி நல்லா இருக்கணும்னு சிவபெருமான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஜீவனும் பரிதவிக்கும்போது மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாயில்லா ஜீவன் அப்படின்னா எனக்கு அலாத பிரியம். அதே மாரி கோலம், அந்த வாயில்லா ஜீவன். மற்றது வந்து ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச திறமையில நான் படிக்கல 2வது தான் படிச்சிருக்கிறேன். ஆனா, இந்த YouTubeல போடுறதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. பேச்சு திறமை இருந்தா போடலாம். ஆனா படிப்பு அறிவு வேணும். எனக்கு அந்த காலகட்டத்தில வந்து அப்பா, அம்மா எனக்கு உடல்நலம் சரியில்லாம போனதுனால, பொம்பள பிள்ளை எதுக்கு ஒரு படிக்க வச்சுட்டு போதும் அப்படின்ட்டு 2வது தான் படிச்சேன். நிப்பாட்டிட்டாங்க. 3வதுக்குலாம் போனேன் அவ்வளோதான். அது அவ்வளோ பெருசா ஒண்ணும் இதாகல. இருந்துக்கிட்டேன். உடம்புல ரொம்ப இதா பண்ணல. இப்ப என்ன அப்படின்னா, YouTubeல வந்து YouTubeஆ இருக்கட்டும், இன்னொரு வலைதளமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் மீடியால வந்து நெறைய ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச கருத்து ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப விவசாயத்த பத்தி அவங்களே விவசாயம் செய்றவங்க வீடியோ போடுறாங்க. ஓகே. அது போய்க்கிட்டு இருக்குது. மற்றவங்க அத ஒரு கன்டென்ட்டா எடுத்துக்கிட்டு, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எத்தனையோ கோடி லாஸ் ஆயி போய்க்கிட்டு இருக்குது மில்லியன் கணக்குல. அந்த மாரி சொல்லிட்டு, அது எந்த இது அப்படின்னா, நீங்க அத சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க லைக் எப்பவும் போட மாட்டீங்க. இந்த மாரி பேசிட்டு, கடைசியில இந்த விவசாயம் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அனைத்து மக்களுக்குமே தெரியும். ஒரு ஒரு விவசாயம் அப்படின்னா பிடிக்காமலாம் இல்ல யாருக்குமே. எல்லாத்துக்கும் விவசாயம் பிடிக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து வீடியோ பப்ளிக்கா போட்டு பேச மாட்டாங்க. இல்ல விவசாயத்தினுடைய அறிமுகம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தான். சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் உட்கார்ந்தாலும் அந்த விவசாயி கஷ்டப்பட்டா மட்டும் தான் காசு ஒரு பக்கம் போகட்டும். கஷ்டப்பட்டா மட்டும் தான் நம்ம சாப்பிட முடியும். நான் விவசாயத்துல இருந்து விவசாய வேலைலாம் செஞ்சிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு மேல எனக்கு கல்யாணம் ஆனனால அத விட்டு விலகினேன். அதுக்கப்புறம் செய்யறது வெயில்ல செய்யறனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு விட்டுட்டேன் அப்படியே. ஆனா இன்னைக்கும் எனக்கு விவசாயம், அதுல காய்கறி வைக்கிறதோ, அந்த விவசாயம் வச்சு அந்த பயிர்கள்லாம் தள தள தளன்னு கொழு கொழுன்னு இருக்கும் பாருங்க. அந்த பசுமை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆ சாயந்தர நேரமா எங்க விவசாயம் போட்டுட்டு இருக்கப்ப, காலையிலலாம் வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருந்துக்குவேன். சாயந்தரம் 4:30 ஆச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா நல்லா குளிச்சுட்டு, அந்த அந்த கிளைமேட்டுக்கும் அந்த விவசாயத்த போய் பார்க்கறதுக்கு எனக்கு சூப்பரா பிடிக்கும். ரோட்டு மேல தான் எங்க தோட்டம். அந்த மாரி ஜாலியா பார்த்துட்டு இருக்க எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அப்படி போய்க்கிட்டு இருந்துச்சு. இப்போலாம் அந்த ஒரு தருணம் இல்ல. எனக்கு உடல்நிலையே ரொம்ப முடியாம போயிருச்சு. விவசாயத்த பத்தி இந்த அவேர்னஸ் வீடியோ இத கண்டிப்பா பாருங்க. அப்படின்னு எதேதோ சொல்லி போட்டு இது எத்தனையோ கோடி லாஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டு, YouTubeல எல்லா பேரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விவசாயத்த பத்தியும் பேசுவாங்க. விவசாயத்த பார்க்கிறவங்களும் பார்க்குறாங்க. YouTube சேனல் நடத்திக்கிட்டே விவசாயத்தையும் பார்க்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஈஸியான ஒரு மெத்தேடு தான் கடவுள் குடுத்துருக்காரு. ரொம்ப கடினமான வேலைலாம் ஒண்ணும் அதுல இல்ல. ஒண்ணு அந்த மரம் உரந்து உரம்லாம் வைப்பாங்கல்ல அதுக்கு. அந்த அதெல்லாம் வந்து கரெக்ட்டான டயத்துல வச்சு கரெக்ட்டா வந்துச்சுன்னா லக்கா மாட்டிக்கும். அதுலயும் ஒரு லக்கு தாங்க. விவசாயத்திலயும் ஒரு லக்கு தான். ஆ அதுக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன ஃபுட் குடுக்கணும் அந்த விவசாயத்துக்கு அப்படிங்கிறத குடுத்தாங்கன்னா, கரெக்ட்டா நார்மலா வந்துரும். அந்த காலத்துல விளைச்சல் இது பண்ணாங்கன்னா, இயற்கையான உரம் போட்டாங்க. இயற்கையான சாணி இதெல்லாம் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இப்ப மக்கள் தொகை பெருகி போச்சு. பெருகி போம்போது விவசாயத்த வந்து இந்த ஒட்டு மரம் வச்சுட்டு அதுல காய்கள் நெறைய உற்பத்தி பண்றாங்க. அதுலயும் இருக்கிற சத்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இல்லாம ஒண்ணும் போகாது. இருந்தாலும் அது கொஞ்சம் இந்த கெமிக்கல் இதெல்லாம் சேர்றப்ப கொஞ்சம் உடலுக்கு நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. யாருமே உடல வந்து ஒரு உயிர கொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு விவசாயமோ இல்ல இன்னொருத்தரோ ஃபுட் தயாரிக்க மாட்டாங்க. சில பேர் மூட நம்பிக்கையில அந்த மாரி போயிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க அத ஒரு பேரா வச்சு கன்டென்ட் எடுத்து போடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணுது. ஓன் கன்டென்ட்டா எடுத்து போடுங்க, பேசுங்க. இப்ப நானே வந்து பேசுறேன்னா என் மனசுக்குள்ள ஒரு இதா இருந்துச்சு. இன்னொரு இது முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த சின்ன வயசுலயே வந்து லவ் பண்ணிக்கிட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன். இதுலயும் சொல்றேன். பையனாகட்டும், பொண்ணாகட்டும் லவ் பண்ணிட்டு உலகமே ஃபுல்லா அவங்க தான் அப்படின்னு மறந்து உலகத்த வேற இதெல்லாம் மறந்துட்டு, இந்த லவ்ல மட்டும் ஃபோக்கஸ் வச்சு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது சின்ன வயசுல, அறியாத வயசுல பண்ணிட்டு போனீங்கன்னா, ரொம்ப கெடுதல் அனுபவிக்க வேண்டி வரும். கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். ஒரு காலகட்டத்தில ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு கூட போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. லேடீஸ் வந்து அந்த குழந்தை குட்டின்னு வந்துரும். அத பார்த்துட்டு இருப்பாங்களா, இன்னொருத்தர் போய் அந்த குழந்தைய எங்கேயாவது தூக்கி போட்டு ஒரு சில தாய்மார்கள் தான் அப்படி பண்றாங்க. எல்லாரும் அப்படி பண்ண முடியாது. குழந்தைக்காக வாழ்றவங்க நெறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாரி குழந்தைய தூக்கி போட்டு போய் இன்னொரு சுகத்த தேடிட்டு போமாட்டா தாயி. 1, 2 நடக்குது ஓகே. ஆனா ஜென்ஸ் வந்து அந்த விஷயத்துல வந்து டக்குன்னு மாறி போயிடுறாங்க. அந்த இதுல பாதிக்கப்பட்டவங்க நெறைய பேர் போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்கலையா உங்களுக்கு? தானா ஒதுங்கிக்காதீங்க. டைவர்ஸ் வாங்கிக்கோங்க. டைவர்ஸ் வாங்கிட்டா நீங்க என்ன தொடர்பு வைங்க, எப்படி போங்க போய்க்கிட்டே இருக்கலாம். அதுக்காக புருஷன கொல்றது, பொண்டாட்டி கொல்றது, இல்ல மாமியார கொல்றது, நம்ம அம்மா பெத்த தாயே கொன்னுடுறாங்க. நாம அம்மா இருந்தா தானே பிரச்சனை. அம்மா கொன்னுட்டா நல்லா இருக்கலாம்ல அப்டின்ட்டு. சத்தியமா சொல்றேன். அந்த முட்டாள்தனமான புத்தி ஒரு மைண்டுக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிருங்க. ஒரு சொம்பு தண்ணி மோந்து ஃபுல்லா குடிச்சுட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா, அந்த அந்த தாட் மறைஞ்சிரும். நான் தனியா இருந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷமா தனியா போராடிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு இவ்ளோ சந்தோஷங்கிறதுலாம் இல்ல. இருந்தாலும் நானும் பொழுது போய்க்கிட்டே இருக்குது. அதையும் கடந்து எனக்குன்னு ஒரு நான் இந்த உலகத்துல வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு முத்திரை இது வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அதுல வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா வேற எங்கேயோ போய்க்கிட்டு இருக்குது. வாழ்க்கை வரலாறும் ரொம்ப கஷ்டத்துல தான் போச்சு. ஓஹோன்னு சந்தோஷம்லாம் இல்ல. அதுவும் என் பொண்ணு படிக்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பொண்ணும் கஷ்டப்பட்டா. அவ மட்டும் கஷ்டப்படாமல டியூஷன் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதெல்லாம் சொல்லியிருக்கிற ஒரு வீடியோல கஷ்டப்பட்டு தான் இருந்தோம்.
இனிமேல் வந்து யாரா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு லவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரிஞ்சு வேற ஒருத்தர் தேடி போறதா இருக்கட்டும், அது உங்களுடைய மனச பொறுத்தது. நீங்க அதுக்கு ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்க போய் அடுத்த ஒருத்தவங்கள போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இல்ல அவங்களோட இருக்கதாவது நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். எனக்கு என்னுடைய மனசுல தோணுச்சு சொல்றேன். புடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.